ரோகிணியுடைய நட்சத்திரமே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே மென்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான உணவு பிரியர்கள். கொஞ்சமாக தாங்க சாப்பிடுவாங்க, ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ பொதுவாக அம்மாவோட கனெக்டட், அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா தான் என் வாழ்க்கையில் முக்கியத்துவம், அம்மா தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை. ரெண்டுமே சந்திச்ச நபர்கள் இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் என் பிள்ளை எனக்கு குழந்தை தான். அவங்க தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். ஒய்ஃபு இன்னும் உங்கள் அம்மாட்ட குழந்தை ஊட்டி விடணும் உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும். இங்கிட்ட சொல்கிறதா அங்கிட்ட சொல்கிறதான்னு தெரியாமல் அந்த பையன் மாட்டோம். இந்த பையன் பாவம் மாட்டிட்டு முடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்க பேசி இம்ப்ரெஸ் பண்ணுறது, பேச்சில்ன்றப்போ அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப வசீகரமாகவும் இருக்கும். இவங்க கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமே, இவங்களோட வாய்ஸ் ரொம்ப மல்ட் ஆகும்ல. இவங்களோட வாய்ஸ்க்கு அந்த மல்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து உருவாக்கக்கூடிய நிலை இருக்குங்களுக்குலாம் ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த பார்ட்னர் சூஸ் பண்ணுற விஷயம்ன்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். மனசுக்கு பிடிக்காம எனக்கு வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணரா சொல்கிறோம். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட நிறைய விஷயங்கள் விவாதிக்க போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமறியா ஆவல். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு குணநலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நட்சத்திரங்கள் அடிப்படையில் இப்போ மேஷராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய குணநலன்கள், இவங்களுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேம், ரிஷபராசி. இப்போ ரிஷபராசியில் மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் ரோஹிணி. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க அது கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரோஹிணி நட்சத்திரம் உங்களுடைய பதில்? அதாவது ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான நட்சத்திரம். கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க, கிருஷ்ணனுடைய நட்சத்திரம். உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோபியர்கள் அப்படின்ற ஒரு விஷயங்களும் உங்கள் கூட கனெக்டட் ஆகிட்டே இருக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே உண்டு. ரோஹிணி மட்டும் என்னடா நம்மளாம் இருக்கோம், நம்மளை தாண்டி அந்த பிள்ளைகள்லாம் அங்கே தான் பார்க்குதுன்ற மாதிரி, அதாவது 4 பாதங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த 4 பாதம் ரிஷப ராசியில் இருக்குது. அதாவது 2ஆம் இடம்ன்றது நம்ம இதுபடியே பார்த்தோன்னா கூட குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பே இந்த 2ஆம் இடம் தான். சந்திரனே வந்து உச்சம் வரக்கூடிய நட்சத்திரமே வந்து ரோஹிணி நட்சத்திரம். அப்போ பாருங்க, அம்மா பையனா இல்லாமல் இருப்பாங்களா, அம்மா பொண்ணா இல்லாமல் இருப்பாங்களா? நிச்சயமா. ஸோ மனம் அப்படின்ற ஒரு விஷயமும் அம்மான்ற விஷயமும் இவங்க கூட எப்பவுமே ரெண்டுமே இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக அம்மாவோட கனெக்டட், அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா தான் என் வாழ்க்கையில் முக்கியத்துவம், அம்மா தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை. ரெண்டுமே சந்திச்ச நபர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு வசீகரிக்க தோற்றம் இருக்கும் இல்லையா? இவங்க பேசுனா அழகு, நடந்தா அழகு, சிரிச்சா அழகுன்னு எல்லாம் அந்த நீ நடந்தால் நடை அழகுன்ற மாதிரி ஒரு பாட்டில் வர மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த நிலை இருந்துகிட்டே இருக்கும். நிறைய கனெக்டட் இருக்கும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்ற ஒரு கனெக்டடும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை உண்டு. பொதுவாக சந்திரன் மனசு மாறிண்டே இருக்கும். இப்போ ஒன்று பிறகு ஒன்று அப்படியே ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றங்களுக்கு நிறைய ஆளாகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் என்னென்னா மனம்ன்றது தடுமாறிட்டே இருக்கும். இவங்க தாங்க கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் அதீதமாக ஒரு நாட்டம் காட்டுறதா இருக்கட்டும், இவங்களுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு கனெக்டட் இருந்துகிட்டே இருக்கும். இதில் என்னென்னா ஒரு ஹைலைட்டான விஷயம்ன்றது சந்திரன்றது மனம், சுவை குறிக்கக்கூடியது, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது அப்படின்னா சந்திரன். இப்போ மனோகாரகனும் சந்திரன் தான். இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறப்போ இதனுடைய தன்மை, இந்த வீடே வந்து சுக்கிரனுடைய வீடு. சந்திரனுடைய நட்சத்திரங்களுமே வந்து ரோஹிணியுடைய நட்சத்திரமே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே மென்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான உணவு பிரியர்கள். கொஞ்சமாக தாங்க சாப்பிடுவாங்க, ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிடணும். எங்கே என்ன சாப்பாடு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் கொடுப்பாங்க. எந்த கடையில் இவ்வளோ கம்மியாக கிடைக்கும், இந்த கடையில் இந்த டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு லிஸ்ட் அவுட் வச்சுருப்பாங்க. பசி வந்தால் நானாக இருக்க மாட்டேன்ற மாதிரி நல்லா வந்து கோவன்றது எதில் வருவோம்னா அந்த பசி வந்தோடனே கரெக்டாக சாப்பாடு வந்துடும். அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஹைஜீனிக்காக சாப்பிட்றது இருக்கிறதுலே வந்து ட்ரெண்டிங்கான ஃபுட்ஸு. இப்போ அழகாக வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் இருந்தால் கூட இதில் வந்து நீங்கள் மாடலேட்டராக என்னென்ன ஃபுட் இருக்கோ, என்னென்ன மாடல் இருக்கோ அதுதான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கேட்லாக் மாதிரி வச்சுப்பாங்க. இதுவே வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்களும் இவங்க தான். எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும், நான் நல்லா சாப்பாடு செய்வேன், அதுவே நான் பிஸ்னஸாக பண்ணுறேன், இதுவும் அவங்க தான். அதே மாதிரி வந்து கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், அவன் கஷ்டப்பட்டு மூளை உடைச்சி உடம்பு கஷ்டப்படுத்தி அவன் சம்பாதிக்கிறான். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்த இடத்துல பேசி ஐடியா கொடுத்தே சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாலேஜ் அப்படின்றது இவங்களுடைய வார்த்தைகளுக்கு, இவங்களுடைய பேச்சுக்கு கவராத, மனம் உருகாத ஆட்களே இருக்க முடியாது. ஸோ இவங்க பேசினாலே அந்த மாதிரி ஈர்க்கப்படக்கூடிய நிலைன்றது இருக்கும். கிட்டத்தட்ட என்னென்னா கொஞ்சம் சுயநலவாதிகளாக இருப்பாங்க. அதாவது தனக்கு போக தான் தானமும் தர்மமும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ இவங்க வந்து ஈர்ப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இவன் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இவ்வளோ சுற்றி 4 பிள்ளைங்க எப்போவுமே வந்து அவனுக்கு என்ன, எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும், அவனுக்காக நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இவன் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணணுமா, சரி நான் அவனுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்.
என்னடா அது உனக்கு எங்கேயோ வச்சிருக்கடா அப்படின்னுவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அது ரோகிணிக்கு வந்து அந்த ஒரு தன்மை உண்டு. கோபியர்கள் வந்து இருக்க மாதிரி கிருஷ்ணருக்கு எப்படி இருக்க மாதிரி இவங்களுக்கு நிறைய அந்த கனெக்டட் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் அம்மா. என்னதான் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் என் பிள்ளை எனக்கு குழந்தை தான். அவங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஒய்ஃபு இன்னும் உங்கள் அம்மாட்ட வந்து ஊட்டி விடணுமா உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும். இல்லை இல்லை, இங்கிட்ட சொல்கிறதா அங்கிட்ட சொல்கிறதான்னு தெரியாமல் அந்த பையன் மாட்டோம். இதே பெண்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாமியார்ன்ற ஒரு விஷயமும் சரி, ஒய்ஃபு அம்மா முக்குட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பக்கம் கோல் போட்டால் எந்த பக்கம் போய் அடிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த பையன் பாவம் மாட்டிட்டு முழிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். பெண்ணாக இருக்கும் பட்சத்துலையுமே வந்து பெண்களாலே பெண்களுக்கு பிரச்சனைன்றது மாதிரி. அம்மா எனக்கு என் மாமியார் ஆகவே இல்லை, என் மாமியார் ரொம்ப சப்போர்ட்டிவ், பட் என் ஹஸ்பண்ட் சரியில்லை, ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி கனெக்டட் இருந்தக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட திருமணம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுக்கிறது, இல்லை ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக எடுப்பாங்க. ஆனால் அது காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்ட மாதிரியான அதை எப்பவுமே ஒரு பெண் வந்து அலங்காரம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, சாரின்னு ஒரு விஷயம் போடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ்ன்னு போடுவோம், அதுக்கப்புறம் அந்த ஒரு அலங்கார பொருள்கள் அப்படின்னு இவங்க இன்னமும் கம்மியாக தான் போடுவாங்க, பார்த்தா கிராண்டாக தெரியும். இதே பசங்களாக இருந்தால் கூட அந்த ஷூட்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு போடுவாங்க, பட் நல்லா கிராண்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மைகள்லாம் வந்து இவங்க கூட அது கனெக்டடாக இருக்கக்கூடிய நிலை உண்டு. திருமண வாழ்க்கை மட்டும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணணும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். சும்மா வந்து பேசி பழகுறாங்க அப்படின்னா கூட இவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ண போயிட்டு தேவையில்லாத பஞ்சாயத்தை தலை உருட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சாப்பாடு பிரியர்கள்னு சொன்னேன் இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐடி துறையில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. கைத்துறை சார்ந்த விஷயங்களை ஒர்க் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும், இந்த லைட்டு பல்பு எங்கேயும் எப்பயுமே ஒரு கடைக்குள்ளே போவோமே, ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அந்த லைட்டெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு என்ன இருக்கும், இன்னும் அந்த ட்ரெஸ்ஸருடைய தன்மை வந்து அதீதமாக அழகாக தூக்கி கொடுக்கும். நம்ம இன்னுமே பார்த்து ஒரு ட்ரெஸ் வாங்கப்படுவோம், 4 ட்ரெஸ் சேர்த்து வாங்குவோம். சரி அழகாக இருக்குல்ல, இந்த இது இன்னொரு வந்து அந்த டிசைன் இருக்குமா இருக்காதா தெரியாது. அந்த மாதிரியான ஒரு தன்மைக்குள்ளே நம்மளோட மனம் ஈர்க்கப்படுறதும் செலவழிக்கக்கூடிய நிலையும் இருக்குல்ல. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு செலவு பண்ணிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுவாங்களா அப்படின்னா இவங்களுக்கு ஆதாயம் இருந்தால் அதை செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒரு கடைக்கண்ணிக்கு போகிறோம் அப்படின்றப்போ இவங்களுக்கு அந்த காஸ்டியூம்ஸ் மீதான ஒரு மோகம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தாண்டி அவங்களுக்கான ஒரு பெல்ட் வாங்கினா கூட சரி, பர்ஸ் வாங்கினா கூட சரி, நல்ல ஒரு ஹைலைட்டாக வாங்கணும். அந்த பிராண்டு நம்மளை போடுறத வச்சு தாங்க நம்ம மற்றவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அவங்க பேசி இம்ப்ரெஸ் பண்ணுறது, பேச்சில்ன்றப்போ அவங்களோட வார்த்தைகள் ரொம்ப வசீகரமாகவும் இருக்கும். இவங்க கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமே, ஒரு ஃபோனில் பேசினா கூட அவங்களோட வாய்ஸ் ரொம்ப மல்ட் ஆகும்ல, இவங்களோட வாய்ஸ்க்கு அந்த மல்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து உருவாக்கக்கூடிய நிலை இருக்கும். இவங்களுக்குலாம் ஃபேன்ஸ் இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்கங்க. ஃபோனில் பேசினா கூட நீங்கள் ஆர்ஜேவா விஜேவா இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பெருசாக கம்யூனிகேஷன்ஸ் பெருசாக இதுவாக இல்லை, ஒரு ஃபோனில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன், உண்மையிலே என் மனசில் எனக்கு அந்த பிள்ளையோட பேசினா கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்ப்பா, அந்த பிள்ளை ரோஹிணி நட்சத்திரம், எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, அந்த பிள்ளை சொல்கிற வார்த்தைகள் எனக்கு அவ்வளோ அன்பாகவும் ஒரு கரிசனமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் எனக்கான அடுத்த கட்டமாக நான் நகர்றதுக்கான ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அந்த வாய்ஸ் ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, நிறைய பேர் நடிப்பாங்க, டேரக்டராக இருப்பாங்க, எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி வசீகர தொற்று மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு பிரபலம் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கப்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வீடு, வண்டி, வாகனம், சந்தோஷம், அந்த நிறைவு நோக்கி தான் இவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். இவங்களுக்கு தேவைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லா ரோட்டையும் போய் பழகுவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பெருசாக அதை கண்டினியூட்டி பண்ண தெரியாது. அதனாலே நிறைய உறவுகள் மத்தியில் கட்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எல்லாருமே பழகுவாங்க, பட் எப்படி நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து தாய்மாமா ஆகாதுன்ற மாதிரி உறவுகள் மத்தியில் இவங்களுக்குமே வந்து தாய்மாமா அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பெரிய வந்து கனெக்டிவிட்டின்றது இருக்காது. உறவுகள் இருப்பாங்க, பட் பெருசாக சப்போர்ட்டிவ் இருக்காது. இவங்களாக தான் முயற்சி எடுத்து முன்னுக்கு வரக்கூடிய நிலைகள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். நான் வந்து நல்ல ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க, ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஆசை, என்னுடைய ஓன் பிஸ்னஸ் அப்படின்றது, அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆர்வம் இருக்குது, ஓனாக லேண்ட்லாம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ தனித்துவமாகவும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக வாழ்க்கை வளர்ச்சி இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் வளர்ச்சி இருக்குது, ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்ன்ற ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அந்த பார்ட்னர் சூஸ் பண்ணுற விஷயம்ன்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். மனசுக்கு பிடிக்காம எனக்கு வீட்டில் சொன்னாங்கன்றக்காக கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று அம்மானால பிரச்சனை வரும், அல்லது இவங்களுடைய கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்களாம் வந்து ட்ராவல் ரொம்ப பிடிக்கும், நிறைய மலையேற்றம் போவாங்க, அட்வென்ச்சர், அதாவது புதுசாக அடுத்தென்ன அந்த ஒரு ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கை விரும்பிகள், நிறைய நீர்நிலையங்களுக்கு போயிட்டு வந்தாங்களே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நிச்சயமாக அவங்க ஒரு நீர்நிலையம் போயிட்டு வந்தால் அவங்களோட வாழ்க்கையில் மாற்றம்ன்றது வரும். எனக்கு சொந்த வீடு கட்டி வாங்கணும் ஆசை, நான் வந்து கம்ஃபர்ட்டான ஒரு லைஃப், ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு யார் இருந்தால் என்ன, இல்லாட்டின்னு எனக்கான விஷயங்கள் வேணும்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அதுக்கான நிலை இருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம்,
டெஃபினட்டாக கிடைக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மனம் என்ன நினைக்குதோ அதை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கே அந்த மனசுல தான் பிரச்சனை. இதை நான் நினைக்கிறேன், இது ஓகேவா, இன்னைக்கு காலையில் ஒரு சிந்தனை இருக்கும், ஈவினிங் ஒரு சிந்தனை இருக்கும், மறுநாள் காலையில் ஒரு சிந்தனை. ஸோ இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட என்னன்னா வார்த்தைகள் முடிவுகள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, முடிவெடுக்க முடியாத தடுமாறு இருக்கும். ஸோ சில நேரங்களில் இவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அதனால கடைபிடிக்க முடியாது, நடந்துக்க முடியாது. அதில் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ஒரு பெண் நம்புறா அப்படின்னா, ஒரு பையன்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறான், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்புறான்னா, அந்த நம்பிக்கைக்குரிய விஷயமா அவங்க கொண்டு போவாங்களா, அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியே வரும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உரிய நிறம், அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த தொழில் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கான வழிபாடு முறைகள். பொதுவாக வந்து இவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவான நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது 2வது நட்சத்திரம் எடுத்துக்கும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த நட்சத்திர நாட்களில் இவங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். இவங்களுக்கான தேவதை அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரம்மபுரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், பிரம்மன் எங்கெல்லாம் இருப்போம், எல்லா கோவில்களையுமே பிரம்மன் இருப்பார். அங்கே போயிட்டு வரும்போது எங்களோட தலையெழுத்தே மாறுறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக நடந்தே தீரும். தீர்க்க முடியாத பிரச்சனை, நம்மளோட எழுத்தை மாத்திரவர் யாருன்னா பிரம்மம். இப்போ பிரம்மர்கிட்ட வந்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தாயாரை நிச்சயமாக மதிக்கணும். அம்மாவுடைய மனசை வந்து நூறுமா நடந்துக்கக்கூடாது. அதே வீட்டில் இருக்கக்கூடிய வாழும் தெய்வம் யார் அப்படின்னா நம்ம தாயார். அவங்கக்கிட்ட ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்களை எக்காரணத்தை கொண்டும் மனசை காயப்படுத்தாமல் இருந்தாங்கனாலே ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலையங்களுக்கு போயிட்டு வரது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி நிலா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ காலார பயணம் பண்ணிவிட்டு அது நில ஒளியில் நடக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி கடல் நீரில் போய் நீராடுறதும் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கான கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது நிச்சயமாக நம்ம கிருஷ்ணர் தான் நமக்கானது. இவருடைய முக்கியமான இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணராக சொல்கிறோம். கிருஷ்ணர் அப்படின்னாலே வந்து நமக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறது, ரொம்ப குழந்தைங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் இருப்பாங்களே அவங்களுக்கு உணவு முறைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு புக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத வர பார்க்க முடியும். இவங்கெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது திருப்பதி எப்படி போயிட்டு வரணும். ஃபேமிலியாக போகிறாங்களோ, அது இவங்க தனியாக போகிறாங்களோ, எப்படி வேணால் போய்க்கலாம். திருப்பதி வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது போயிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் திருப்பம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய ராசி, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரொம்ப உயரமான மலைப்பகுதிகள். அப்போ மலைப்பகுதி சார்ந்த விஷயம் தான் யார் இருக்கா, நமக்கு பெருமாள் இருக்கார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திருப்பதி போயிட்டு வந்தாங்கனால இவங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் அப்படின்றத பார்க்க முடியும். இவங்களுக்கு வெள்ளை நிறம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய நிறம் இருக்கும். அதே மாதிரி வயலட் கலரு, சாக்லேட் கலர்ஸு, இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஈர்க்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது. அதே மாதிரி ஆஷ் கலர் இதெல்லாம் அவங்க வேர் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இவங்களுக்கான நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாங்க 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. இன்றைய நாளில் அதாவது தேதியாக இருக்கட்டும், அன்றைய நாள் வந்து அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி எண்களை யூஸ் பண்ணுறது அவங்களோட வாழ்க்கையில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும். நான் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த நம்பரை விடாமல் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது பார்க்க முடியும்.